ஹாய். இப்போ இந்த குரூப் ஃபோரில் வந்துட்டு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பேட்ச்சில் பாஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டே இருந்தீங்க. அதில் ஒன்று ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கு, அவங்க எனக்கு மெசேஜ் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு, ப்ளஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆடியோ மெசேஜ், அது அவங்களோட ஆடியோ மெசேஜ், அதுலேயே நான் அவங்களுக்கு அவங்க பாஸ் ஆனதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு, அவங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த மார்க்ஸு, அது எல்லாத்தையும் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி போடுறேன். இன்னும் அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக ஒருத்தவங்க அனுப்ப நான் உங்களுக்கு அது போடுறேன். ஸோ இவங்களோடது ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியிலேருந்து வர பொண்ணு எப்படி பாஸ் ஆகிறாங்க, அது ரொம்ப சின்ன வயசில் பாஸ் ஆகிருக்காங்க. எனக்கே ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பாருங்கள். ஹாய், ஐம் சங்கவி. ஐம் ஃப்ரம் சென்னை. எனக்கு வந்து இப்போ தான் 20 இயர்ஸ் ஆகுது. நான் வந்து காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஒரு எய்ம் தான் இது. டிஎன்பிஎஸ்சி படித்து நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து எனக்கு இது எய்ம் கிடையாது. நான் 12th வரைக்குமே நான் வந்து என்னென்னா, எனக்கு மெடிசன் லைன் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். மெடிசன் லைனில் எனக்கு 12th முடித்தோடனே நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தேன். எனக்கு கவர்மெண்ட் சீட்டுமே கிடச்சிது. அதாவது லேப் டெக்னீஷியன். ஆனால் என்னோடய வீட்டுக்கும் காலேஜுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ். செங்கல்பட்டில் கிடச்சிது. என்னோடய வீடு சென்னையில் இருக்குது. ஸோ என்னால் வந்து டெய்லியும் ட்ராவல் பண்ணி அங்கே போக முடியாது. அங்கே போய் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணோம்னா மந்த்லி 7,000 கேட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் ரொம்ப ஒரு புவரான சுச்சுவேஷன். எங்கள் வீட்டில் 3 பொண்ணு. அம்மா மட்டும் தான் வேலைக்கு போகிறாங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அம்மா மட்டும் வேலை செஞ்சு எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் போது எனக்கு அந்த 7,000 ரொம்ப பெருசு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், என்னோடய எய்ம் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு நான் சும்மா ஒரு டிகிரி ஜாயின் பண்ணேன். அப்புறமா டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், நம்மளோட எய்மை விட்டு நம்ம வந்துட்டோம். ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது தான் எனக்கு ரொம்ப ஒரு டிஎன்பிசி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எனக்கு மெடிசன் ஃபீல்டில் விட்டு நான் இந்த டிஎன்பிசி சைடே வந்துட்டேன். சைட் பை சைட் நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது கொரோனா. நான் செகண்ட் இயர் பாதி வரைக்கும் கொரோனாவிலே ஆன்லைன் கிளாஸ் இப்படி போயிடுச்சு. நான் செகண்ட் இயர் படிக்கும்போது 2022 அப்போ வந்து நான் வந்து குரூப் 4 எழுதினேன். நான் 143 கட் ஆஃப் கொஷின் கரெக்டாக போட்டேன். ஆனால் அப்போ வந்து கிடைக்கல. ஒரு 165 மேலே போட்டிருந்தேன்னா கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் விடாமல் நான் காலேஜ் முடிஞ்ச உடனே 1 இயர் ஃபுல்லாக ஒரு நாளும் ஃபேமிலி சுச்சுவேஷன், அப்பாவோட கஷ்டம், அம்மாவோட கஷ்டம், இதை நினச்சி நிறைய அழுதுலாம் படிச்சிருக்கேன். ஒரு டெஸ்ட் மார்க் கம்மியான கூட அழுவேன். எல்லா டெஸ்ட்லேயும் ஃபஸ்ட்டு வந்து எப்போல்லாம் டவுன் ஆகுறேனோ அப்போல்லாம் என்ன நானே மோட்டிவேட் பண்ணிப்பேன். நிறைய அக்காவோட யூடியூப் வீடியோஸ்லாம் பார்ப்பேன். பார்க்கும்போது இப்போல்லாம் நம்ம எப்போ ஆகுறது, அப்போல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை இருந்திருக்கு. இன்றைக்கி அதெல்லாமே எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போ எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது இதெல்லாம்.